வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேத்து முத்தான 3 தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது விதி 110 கீழ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. 110 விதி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அவசரமான தீர்மானம். இது நானே டைரக்டா நான் தீர்மானத்தை கொண்டு வரேன். என்னை எதிர்த்து இப்ப யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் கொண்டு வர்றதுதான் சட்டம், நான் கொண்டு வர்றதுதான் தீர்மானம். இதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லவும், ஆப்போசிட்ல இருக்கிற எல்ஓபி அவங்கெல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க நேத்து. ஸோ அது என்னென்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகளிருக்கு வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொல்லியிருந்தாரு. அது நேத்து என்னடான்னு பார்த்தீங்கன்னா, 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த தகுதி அடிப்படையில மட்டும்தான், அதுவும் 6 சிலிண்டர் கிடையாது, 3 சிலிண்டர் முதல் கட்டமாக 3 சிலிண்டர் நாங்க இலவசமா கொடுக்குறோம், அறிவிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ ஒரு பேச்சு. ஓகேங்களா? இது இப்போ புதுசு கிடையாது. ஏற்கனவே மின்சார கட்டணம் அது என்ன சொல்லியிருந்தாருன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ அப்படி பேசியிருந்தாரு. இப்போ என்னடனா ஆட்சிக்கு வந்த பிறகு 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆழ்வா. அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ விவசாயிகளுக்கு முழு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இப்போ ஆஃப்டர் சிஎம் சீட்ல உக்காஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அதுலயும் குறு சிறு விவசாயிகள்னு தனித்தனியா தகுதியெல்லாம் பார்த்துட்டு இதுல 50,000ல இருந்து 70,000 வரைக்கும் தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம அவங்கள விவசாயிக தலையில ஒரு பெரிய இடியா இறக்கிட்டு இருக்காரு. அவங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டில் இப்ப நான் பேசுற வரைக்குமே போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்து இலவச பேருந்து திட்டத்தை தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இது எப்படின்னா, இப்போ எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு, மகளிருக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே இருந்தது என்னன்னா, ஒயிட் போர்டு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் போர்டு பஸ்ல நகர்ப்புறத்துல எங்க வேணா போகலாம் வரலாம், ஃப்ரீ பஸ், இலவச மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு ஏற்கனவே திமுக கொண்டு வந்ததுதான். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது டீலக்ஸும் விட்டுருக்காரு. போன ஆட்சியில டீலக்ஸ் பஸ் அந்த மாதிரி கிடையாது. டீலக்ஸ்ல கண்டிப்பா டிக்கெட் எடுத்துதான் ஆகணும். ஸோ இது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றோம். அண்ட் திருநங்கைகளுக்கும் ஃப்ரீன்னு சொன்னது அது ஆல்ரெடி இருக்கிறது தான். போன ஆட்சியிலேயே திருநங்கைகளுக்கு ஃப்ரீ தான். ஸோ அது புதுசு கிடையாது. டிராவல் சென்னை டு கன்னியாகுமரி அந்த மேட்ரு என்னன்னா, அது மொஃபிசல் பஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொஃபிசல் பஸ்னா இப்போ எப்படின்னா எஸ்சிடிசி அதுக்கு கீழே வரும். இது எப்படின்னா ரொம்ப ஆர்டினரி பஸ். நான் டிராவல் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஆட்சியில் இப்படி இருக்கு அப்படின்னாலாம் ஒன்று சொல்ல. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணேன். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது லைஃபே வெறுத்துருவீங்க, அப்படி இருக்கும். அந்த பஸ்ஸை தான் இப்போ நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும்தான் நம்மளால ஏறி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். எல்லா பஸ்லையெல்லாம் ஏற முடியாது. அண்ட் 3ஆவதாக அவர் கொண்டு வந்த தீர்மானம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்மானம். அது பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நாங்கள் ரத்து பண்ணிடுறோம், கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் நான் அதை கண்டிப்பாக செய்வேன். தவசி விஜயகாந்த் சார் அப்படியே எனக்கு வாக்கும் நாக்கும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னதை செஞ்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே செஞ்சிட்டாரு இல்லைங்களா? கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பர் 6 அன்னபூரணி திட்டத்தில் 6 சிலிண்டர் ஃப்ரீ சொல்லிட்டாரு. 200 யூனிட் முழுக்க முழுக்க ஃப்ரீ சொல்லிட்டாரு. பயிர்க்கடன் தள்ளுபடி சொன்னதை அப்படியே செஞ்சு தள்ளிட்டாரு. அண்ட் அவர் சொன்னது எல்லாமே போதை இல்லா தமிழகம் சொல்லிட்டு அதுவும் செஞ்சிட்டாரு. முழுசா எல்லாம் செஞ்சிட்டாரு. இது ஒண்ணுதான் பெண்டிங் இருந்தது. ஸோ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நான் சொன்னேன், அதனால செய்யறேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டார். அதாவது டிஎம்கே பீரியட்லயும் ஏடிஎம்கே பீரியட்ல இந்த விமான நிலையம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சு 5100 ஏக்கர்னு நினைக்கிறேன் அந்த இடத்தோட பரப்பளவு. எல்லாமே முடிஞ்சு அது ஆரம்பிக்கிற கட்டத்தில் அந்த இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கிற தாவேகா ரூலிங் பார்ட்டி இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதுனால தொழில் வளர்ச்சி அதிகமாகும். நமக்கு பொருளாதார அடிப்படையில் படித்த இளைஞர்களுக்கு, நிறைய மகளிருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.
நிறைய இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து அதில் வந்து இடம் பத்தலை, ட்ராவலர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க அண்ட் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது அங்கே, அந்த இதுவே பத்தலைன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க வந்து சூஸ் பண்ணி நிறைய இடம் பார்த்துருக்காங்க சென்னையில். நிறைய இடம் பார்த்து எந்த இடம் வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்கடுத்து தான் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சு எல்லாமே முடிஞ்சு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது இதை வந்து கேன்சல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதனால் வந்து நம்ம சென்னையும் வளர்ச்சி அடையும், நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், பொருளாதார அடிப்படையில் எக்கனாமிக்கல் லெவலில் நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் முன்னேறி போயிருக்கோம். ஆனால் இதை வந்து எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்குது. இன்னும் வந்து 10-15 வருஷம் 20 வருஷம் வந்து பின்னாடி கொண்டு போகிற நிலைமை தான் இப்போ வந்து தாவேகா அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்ருக்கு. இந்த பரந்தூர் விமான நிலையம் வருதுனால இந்த இவங்க வந்து இப்போ 1 லட்சம் கோடியை வந்து நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அந்த வந்து வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருவாங்க இங்கே? ஏற்கனவே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ஃபுல் ரஷ்ஷு, அதில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ட்ராவல் பண்ணுறவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் பாப்புலேஷன் அதிகமாக ட்ராவலர்ஸ் அதிகமாக அந்த இடமே ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சு, ரொம்ப பத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பரந்தூர் ஒரு நகரத்துக்கு வந்து விமான நிலையம் வருதுன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் கொடுக்கும், இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில் முன்னேறி போகணும், அதுக்கு தான் வந்து ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணதுனால, கேன்சல் பண்ணதுனால ரொம்ப லாஸ் ஆக போகிறது நம்ம தமிழ்நாட்டுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தான். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப லாஸ். படித்த இளைஞர்களெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் ஏற்கனவே திண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் நீங்கள் இந்த தாவேகா அரசு வந்ததுலேருந்து நிறைய நம்ம பின்னடைவில் தான் போயிட்டே இருக்கோம். இப்போ விமான நிலையத்தோட வளர்ச்சியில் வந்து சென்னை வந்து 5th பிளேஸில் இருக்குது இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா. இப்போ என்ன ஆகுதுன்னா அது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் என்ன ஆகுன்னா, 3 வருஷத்தில் வச்சுங்களேன், 3 வருஷத்தில் என்ன ஆகுனா 10வது இடத்துக்கு போகும், இல்லை 15th பிளேஸ் ஆர் 25th 30 50 கூட போயிடும். இவங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ளே போயிடும். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு பதிலாக நாங்கள் வேறு ஒரு இடத்த வந்து தேடுறதுல வந்து மும்முரமாக இருக்கும், வேறு ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் கண்டிப்பாக அமைப்போம். நீங்கள் ஒரு இடத்த பார்த்ததுக்கப்புறம் தானே இந்த இடத்த நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இடத்த கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறேன்னா அது எப்படி? ஒரு இடத்த பார்த்து அங்கே வந்து ஏர்போர்ட் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த இடத்த வந்து செக் பண்ணணும், ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த இடத்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும், இதை வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட கொண்டு போகணும், அவங்க வந்து அதை வந்து அதை பார்த்துட்டு அதை அப்ரூவல் கொடுக்கணும், இது ஓகேவா எப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டெப் இருக்குது. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து 3-4 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் சட்டுன்னு கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த தொழில் வளர்ச்சி திட்டத்தில் வந்து நம்ம அரசியலே உள்புகுத்தக்கூடாது. அரசியலுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வேற. இப்போ தொழில் வளர்ச்சின்றது தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டோட வளர்ச்சி. அது நீங்கள் வந்து என்ன ஈகோல இது பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக இது கொண்டு வந்தது, நாம் வந்து அதை ஒழிச்சு கட்டணும். திமுக கொண்டு வந்த எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்கள் பேரை ஒட்டிக்கிட்டீங்க, அது இப்படி ஓட்டிட்டு போக வேண்டியது தானே. சென்னை எங்கேயோ போயிருக்கோம், இப்போ ஆரம்பிச்சிருந்தா 3 வருஷத்துல ஏர்போர்ட் கட்டி முடிச்சிருக்கலாம், வேற லெவல் ஆயிருக்கும் சென்னை. சரி, இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க, அதுலேயே வந்து பாதி பேர் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் கொண்டு வந்த இன்வெஸ்டர்ஸில். சரி, மீதி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் எப்படி வருவாங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும்னா சென்னையில் தானே வந்து இறங்கணும், சென்னையில் வந்து இறங்காமல் வேற எங்கே வந்து இறங்க சொல்கிறீங்க அவங்கள? சரி, ஓகே, திருச்சிலையோ இல்லை மதுரையிலையோ இங்கே வந்து இறங்குனாங்க, அங்கெல்லாம் ஏர்போர்ட் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, ஓகே. சென்னை ஏர்போர்ட் அளவுக்கு கிடையாது. இப்போ அங்கே வந்து இறங்குறாங்க, அங்கெல்லாம் வந்து இறங்க மாட்டாங்க. சரி, உங்கள் பேச்சுப்படியே அங்கே வந்து இறங்குறாங்க வச்சுக்கிங்களேன். அங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அகைன் வந்து சென்னைக்கு வந்து இறங்கிட்டு மறுபடியும் சென்னையிலேருந்து திருச்சிக்கோ இல்லை கோயம்புத்தூர்க்கோ இல்லை மதுரைக்கோ போயிட்டு அங்கேருந்து அகைன் ஏறி அவங்க போய்ட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்களா? அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50-80 வருஷத்துக்கு பின்னோக்கி இப்போ தமிழ்நாட்டை வந்து கொண்டு போகிற நிலைமையில வச்சுட்டு இருக்காங்க. இவங்க நேற்று பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணதுமே வந்து கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவும் கர்நாடகா, அவங்களாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, அங்கே பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை போய் விட்டுட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேலி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நேற்றே நினச்சேன், பட் நேற்று தான் வந்து ஒரு ட்வீட் வந்து ஒரு கண்ணில் பட்டுச்சு.
இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க வந்து செருப்ப சாணியில முக்கி அடிக்காத குறையா வந்து கிண்டல் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அவரு லோகேஷ் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, அமராவதி, போலவரம் மற்றும் 3 பொருளாதார மண்டலங்கள் என்னை ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் செய்ய வேண்டிய வளர்ச்சி பணிகள் எங்களிடம் போதுமான அளவு இருக்கின்றன. இது எங்களுடைய செய்ய வேண்டிய பணிகள் பட்டியலில் இல்லை. மரியாதையுடன் இந்த விஷயத்தை நாங்கள் வேண்டாம் என்று தவிர்த்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமா சொல்லி சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட். இதுக்கு வந்து அசிங்கம்லாம் தெரியாது. இவங்க வந்து இதை வந்து அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க, பெருசா கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இவர் வந்து யார் சொன்னீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பொலிட்டிக்கல் பர்சன், நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து பதவியேற்ற போது வந்து விஷ் பண்ணியெல்லாம் வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் தான் வந்து இந்த ட்வீட் போட்டிருக்காரு. இவருக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு இன்று தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியான நபராக நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரீ சிட்டில வந்து ஏர்போர்ட் கட்டி கொடுத்து சென்னை மக்களுக்கு வந்து பெரிய உதவி வந்து அவர் பண்ணுவார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம். நீங்க இப்படி பண்ண ஒரு விஷயத்தினால ஆந்திரால இருக்கிறவங்க வந்து கை கொட்டி சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடைச்ச அசிங்கம் கிடையாது. இந்த தாவேகா மினிஸ்டர்ஸ்க்கு, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு கிடைச்ச அசிங்கம் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்டை போய் விட்டுட்டியடா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க. சென்னையில வேற எங்க இடம் இருக்கு? அப்படியே போனீங்கன்னா ஆந்திரா பார்டர் தான். அந்த பக்கம் போனீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அங்க எல்லாமே இருக்கு. இப்ப 3 ப்ராஜெக்டும் இருக்கா அவங்க கையில. அசிங்கப்படுத்துறாங்க அவங்க. எங்க போய் கட்டுவீங்க? ரொம்ப ஒரு பின்னடைவுல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு. ஆந்திரா, கர்நாடகா சொல்லிட்டு போயிடுச்சு. ஆந்திராக்காரன் கை கொட்டி சிரிக்கிறான். கேவலமா இருக்கு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.